Hi children, welcome back to your chemistry class. So today we are going to discuss an important unit, whether it is in state board or CBSE, or we are going to prepare for a competitive exam like a NEET or JEE. This unit will have a maximum rule. So what is it? Coordination compounds, right? So coordination compound unit தான் நம்ம இன்னைக்கு discuss பண்ண போறோம், right? So first, introduction to your coordination compounds. ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு இன்ட்ரோடக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி வி மஸ்ட் நோ பாண்ட்ஸ் இல்லையா? பாண்ட்னா என்ன? ஸோ பாண்டிங், கெமிக்கல் பாண்டிங்ன்ற யூனிட்ல ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ பாண்டிங் அப்படின்றது ரெண்டு டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து இன்டர் அட்டாமிக் பாண்ட், தட் இஸ் ஒரு ஆட்டமுக்கும் இன்னொரு ஆட்டமுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகிற பாண்டு இன்டர் அட்டாமிக் பாண்ட். இன்னொரு ஒன்று இன்டர் மாலிகுலார் பாண்ட். இன்டர் மாலிகுலார் பாண்ட்ன்றது மாலிகுல்ஸ்ல இருக்கிற பாண்டிங். ஸோ இன்டர் அட்டாமிக் பாண்ட் அப்படின்றது இட் இஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு த்ரீ டைப்ஸ், ரைட்? ஸோ வாட் ஆர் தே? Covalent bond, ionic bond, coordinate bonds, right? So covalent bond அப்படின்றது it is formed by mutual sharing of electrons, that is அந்த atoms உடைய outermost shellல இருக்கக்கூடிய electrons இன்னொரு atom கூட மியூச்சுவலா ஷேர் பண்ணிக்கிட்டு ஃபார்ம் ஆகிற பாண்ட் தான் என்ன பாண்ட்? covalent bond, right? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், A and B. அந்த A ஒரு ஆட்டமா ஷேர் பண்ண போது B is going to share one more atom, so a bond will be formed between A and B. That is due to mutual sharing, right? Next, ionic bond. Ionic bond அப்படின்றது என்ன ஆகும்? கம்ப்ளீட்டா ஒரு ஆட்டம்ல இருந்து இன்னொரு ஆட்டம்க்கு எலக்ட்ரான் என்ன ஆயிடும்? டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். சரி, ரைட்டா? ஓகே, ஏன்ற ஆட்டம் என்ன பண்ண போகுது? இட் இஸ் கோயிங் டு கிவ், தட் இஸ் டொனேட் ஒன் எலக்ட்ரான், ரைட்? And Bன்ற இன்னொரு ஆட்டம் it is going to gain that electron. It is going to gain that electron. See here, it is going to gain that electron and we are going to get a bond between A and B. இதுல ஏக்கும் பிக்கும் நடுவுல ஃபார்ம் ஆன பாண்ட் என்ன பாண்ட்? இட் இஸ் டியூ டு கூலும்பிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ரைட்? ஸோ த தேர்ட் ஒன் இஸ் கோஆர்டினேட் பாண்ட். கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டம் என்ன பண்ண போகுது? வில் கோயிங் டு ஷேர் அ பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டு தி அதர் ஆட்டம். ஸோ த பாண்ட் வில் பி ஃபார்ம்டு. தட் பாண்ட் இஸ் கால்டு கோஆர்டினேட் பாண்ட், ரைட்? வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் திஸ் கோஆர்டினேட் பாண்ட் இன் எலாபரேட், ரைட்? எலாபரேட்டா இதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். What is a coordinate bond? Coordinate bondனா என்னது? ஒரு சிம்பிளா நான் சொல்லணும், coordinate bondனா என்ன அப்படின்னா, Lewis base அப்படின்றது it is going to donate a electron pair to Lewis acid, right? எப்பயுமே நமக்கு தெரியும் Lewis acidன்றது எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா இருக்கும். Lewis baseன்றது எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிறது எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா இருக்கிறதுக்கு ஒரு pair of electron டொனேட் பண்ண போகுது. அப்போ ஃபார்ம் ஆகிற பாண்ட் தான் என்ன பாண்ட்? Coordinate bond. See here, Lewis base, right? Lewis base la for that I am going to take ammonia, right? Ammonia la ஒரு lone pair of electrons நமக்கு இருக்கும். That will act as Lewis base. It is going to react with a H plus. That is, it is going to act as a Lewis acid, right? So the bond will be formed between nitrogen and hydrogen. The bond will be a coordinate bond, right? First, addition compounds. Addition compound na என்ன? What is addition compounds அப்படின்னா, ரெண்டு மூணு இண்டிபெண்டா ஸ்டேபிளா இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை நம்ம கம்பைன் பண்றப்போ, வெதர் இட் இஸ் பிசிக்கலி ஆர் கெமிக்கலி கம்பைன் பண்றப்போ, we are going to get a new compound, right? We are going to get a new compound. That compound is called the lattice compounds, right? So this addition compounds are of two types. First one is double salt அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். Double salt அப்படின்றது என்ன? What is double salt அப்படின்னா, and addition compounds which will be stable in their solid state. இப்போ for example sodium chloride எடுத்துக்கிறோம். Sodium chloride is not a double salt, right? Sodium chloride is a salt, right? That is stable salt நம்ம சொல்லலாம் இல்லையா? ஓகே, அந்த டேபிள் சால்ட் சாலிடா இருக்கிறப்போ எப்படி இருக்கும்? It will be stable, right? சாலிடா இருக்கப்போ அது என்னவா இருக்கும்? ஸ்டேபிளா இருக்கும். பட் இட் வில் பி broken into their individual constituents. அது என்ன ஆயிடும்? அத அதோட individual constituents என்ன ஆயிடும்? broke ஆயிடும். எப்போ? when we dissolve that NaCl in your water, என்னவா dissolve ஆகும்? Na plus ஆகும் Cl minus ஆகும் dissolve ஆக போகுது, ரைட்டா? ரைட்? so that is called a double salt. so these are also called as lattice compounds, right? the next one is coordination compound. coordination compoundன்றது என்னது? ஒரு transition metal ion is going to form large number of bonds or compounds, right? large number of compounds that may be neutral with your metal, right? that may be neutral with your metal. The bond between those neutral and your metal will be coordinate bond, coordinate covalent bond, okay? Such compounds are called as coordinate covalent compounds, right?
Next, I'm going to take an example for double salt. Double salt க்கு நான் ஒரு example எடுத்துக்க போறேன். என்ன example எடுத்துக்கிறேன் அப்படின்னா KCl.MgCl2.6H2O, right? This name is carnallite. And இன்னொரு example எடுத்துக்கிறேன் K2SO4.Al2SO4 thrice. This is nothing but your alum, right? Alum, right? So நான் என்ன பண்றேன், இந்த carnallite I'm going to dissolve in water. Dissolve பண்ணேன், waterல dissolve பண்ணேன் அப்படின்னா what I'm going to get? I'm going to get potassium ion. I'm going to get potassium ion and magnesium ion and 3 moles of chlorine ions எனக்கு கிடைக்க போகுது. KCl, that is carnallite, நான் வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்குது? பொட்டாசியம் அயான், மெக்னீசியம் அயான் அண்ட் குளோரின் அயான் கிடைக்குது. தட் இஸ் அதோடைய கரஸ்பாண்டிங் அயான்ஸா கொடுத்துருது. இது ஒரு டபுள் சால்ட்டை டிசால்வ் பண்றோம். parallelly I am going to take a coordination compound. நான் என்ன பண்றேன், இன்னொரு coordination compound எடுக்கிறேன். இந்த coordination compound நான் என்ன பண்றேன், வாட்டர்ல டிசால்வ் பண்றேன். வாட்டர்ல டிசால்வ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? I am going to get potassium ion and FeCN6 4- ஒரு காம்ப்ளெக்ஸ் அயான் கிடைக்க போகுது. இங்க அதோட இண்டிவிஜுவல் அயான்ஸா ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஆனா இதுல என்ன ஆகல, அதோட இண்டிவிஜுவல் அயானா ஸ்பிளிட் ஆகல. அதுக்கு வெளியில கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியில இருக்கிறது மட்டும் டிசால்வ் ஆயிட்டு அதோடைய கரஸ்பாண்டிங் அயானா நமக்கு கிடைச்சிருக்கு, ரைட்? ஸோ இதில் என்ன பண்ணிடுச்சு, அதோடைய ஐடென்டிட்டி KCl MgCl2.6H2Oன்றதுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் இல்லையா? அதோட ஐடென்டிட்டி வாட்டரில் டிசால்வ் பண்ணது என்ன ஆயிடுச்சு, அது லாஸ் பண்ணிடுச்சு, ரைட்? அதே K4FeCN6 வாட்டரில் டிசால்வ் பண்ணதும் FeCN6 4- இட் இஸ் கெப்ட் ஆஸ் சச். அதோடைய ஐடென்டிட்டி அது என்ன பண்ணல, லாஸ் பண்ணல, ரீடைன் பண்ணிக்கிச்சு. இட் ஹாஸ் ரீடைன்ட் இட்ஸ் ஐடென்டிட்டி, ரைட்? And I'm going to take the same example. Solid state la நான் என்ன பண்றேன், carnallite எடுத்துக்கிறேன் KCl.MgCl2.6H2O. டிசோசியேட் பண்றப்ப எனக்கு என்ன கிடைச்சது, கரஸ்பாண்டிங் அயான் பொட்டாசியம் அயான், குளோரின் அயான், மெக்னீசியம் அயான் கிடைச்சது. அதே K4FeCN6 சாலிட் ஸ்டேட்ல எடுத்துக்கிட்டு டிசோசியேட் பண்ணேன். what I'm getting பொட்டாசியம் அயானோ அண்ட் FeCN6 4- காம்ப்ளெக்ஸும் கிடைச்சிருக்கு, ரைட்டா? ஸோ இந்த டபுள் சால்ட்ல என்ன ஆயிடுச்சு, அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி டபுள் சால்ட் இஸ் சேம் ஆஸ் த கான்ஸ்டிடியூயன்ட்ஸ், ரைட்? பட் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வில் பி டிஃபரண்ட் ஃப்ரம் தேர் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ். இதுல என்ன ஆயிடுச்சு, அதோட கான்ஸ்டிடியூயன்ட் அயானோ டபுள் சால்ட்லயும் ப்ராப்பர்ட்டி என்னவா இருக்கு, சேமா இருக்கு. இதுல என்னவா இருக்கு, மாறி இருக்கு. அண்ட் சாலிட் ஸ்டேட்ல, தட் இஸ் இந்த டபுள் சால்ட்ல வில் ஹாவ் அயானிக் பாண்ட். இதுல அயானிக் பாண்ட் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். பட் என்ன ஆகும், it will have அந்த காம்ப்ளெக்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள for sure we will have a covalent bond. சரியா? we will have a coordinate covalent bond, right? and then இது நார்மல் வேலன்சியை வச்சிருக்கும், right? it will have primary and secondary valencies. we will have coordination compoundல என்ன இருக்கும், நமக்கு primary valency இருக்கும், இன்னொன்னு secondary valency இருக்கும், ரைட்டுங்களா? ஓகே, coordination compoundsக்கு நம்மளோட டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். ஸோ we are going to take some few examples of coordination compounds in our day to day life. நம்மளோட டே டு டே லைஃப்ல இருக்கிற ஏதோ 2-3 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம், ரைட்? First, we are going to take a vitamin B12. B12 நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஏஜ்டு பர்சன்ஸ் அங்க ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்றப்போ நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விட்டமின் B12 இன்ஜெக்ஷன் போடுவாங்க. தட் இஸ் கால்டு சைனோகோபாலமைன் அப்படின்னு இருக்கும், ரைட்? இந்த சைனோகோபாலமைனோடைய சென்ட்ரல் ஆட்டம் என்ன அப்படின்னா கோபால்ட், ரைட்? ஸோ கோபால்ட்டை சுற்றி என்ன பாண்ட் இருக்கும், கோஆர்டினேட் பாண்ட்ஸ் இருக்கும். சென்ட்ரல் ஆட்டமை சுற்றி என்ன பாண்ட்ஸ் இருக்கும், நமக்கு கோஆர்டினேட் பாண்ட்ஸ் இருக்கும், ரைட்? அண்ட் another example, ஹீமோகுளோபின். எல்லாருக்குமே தெரியும், பிளட்ல நமக்கு ஹீமோகுளோபின் இருக்கும். அந்த ஹீமோகுளோபினோடைய சென்டர்ல will have அயன். அயனை சுற்றி என்ன பாண்ட்ஸ் இருக்கும், கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட்ஸ் will have, right? அண்ட் குளோரோஃபில். குளோரோஃபில் என்ன இருக்கும், மெக்னீசியம் சுற்றி நமக்கு coordinate covalent bonds இருக்க போகுது. Likewise, we will have a number of coordinate bonds in our day to day life, out of which I took some examples, right? Next, I have a question for you, right? Which of the following is a double salt? Double salt எதுன்னு கேட்டிருக்காங்க. இது as we discussed now, carnallite is your double salt, right? Next, coordination compounds அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகும்? coordination compounds are formed by, when will we get a coordination compound? Either sharing a pair of electrons mutually or sharing of electron pair of one of the bonded atom or transfer of electrons. When will it happen? Sharing of electron pair of one of the bonded atoms.